கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரர் அலெக்சாண்டர் தன்னை நல்லதொரு ஓவியமாக வரைய வேண்டும் என்று ஒரு ஓவியரிடத்திலே கேட்டுக்கொண்டார். அவரும் அலெக்சாண்டரை அப்படியே பார்த்து ஒரு நல்ல ஓவியத்தை வரைந்தார். அவர் வரைந்த ஓவியத்திலே அலெக்சாண்டர் எதையோ சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய வலதுகை விரலை கன்னத்திலே வைத்துக் கொண்டிருப்பது போல வரைந்திருந்தார். அதை அலெக்சாண்டர் பார்த்துவிட்டு, படம் அருமையாக வந்திருக்கிறது, நான் எதையோ சிந்தித்துக் கொண்டு வலதுகை விரலை கன்னத்திலே வைத்திருப்பது போல் வரைந்திருக்கிறீர்கள். என்னுடைய முகத்திலே ஒரு தழும்பு உண்டு, அந்த தழும்பு படத்திலே காணவில்லையே என்று கேட்டார். ஐயா, அதில் தான் நீங்கள் இந்த விரலை வைத்திருக்கிறீர்கள். அந்த தழும்பை மறைப்பதற்காகத்தான் உங்களை சிந்தனை வைப்பட்டவராக, முகத்திலே விரலை வைத்திருப்பவராக நான் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தழும்பு இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், அதை அப்படியே வரைய வேண்டியதானே என்று அவர் கேட்டார். இல்லை, நான் உங்கள் மீது வைத்த அன்பு அந்த தழும்பை மறைக்கும்படி செய்துவிட்டது. அன்பு திரளான பாவங்களை மூடும், ஒரு முகத்தின் தழும்பையும் கூட அது மறைக்கும், அதனால் தான் அப்படி வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். அலெக்சாண்டரும் சந்தோஷமாக அவரை பாராட்டினார். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த மிகுந்த தயவினாலே நம்மை மன்னித்து ரட்சித்திருக்கின்றார். எங்கே அன்பு பெருகுகிறதோ அங்கே மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டு. யார் மீதும் நமக்கு மனத்தாங்கள் இருந்தால், அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த துவங்கினால் குறைபாடுகள் எல்லாம் மறைந்து போகும். அது குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் சமுதாயத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பண்பு அன்பாய் இருப்பது. அன்பு திரளான பாவங்களை மூடும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போலவே மற்றவர்களுக்கு மன்னிக்க நமக்கு அன்பு பயனுள்ளதாக இருக்கும். எனவே நாம் ஒருவரை நேசிப்போம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.